ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம ஊர் மண்டபத்தில் வடக்கு கிடக்கிறதுல நம்ம மாமாவோட நாட்டு படகுல வந்து சுத்து வலை விட்டு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. வாங்க என்னென்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதிக அளவில் பாறை மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. மொத்தமாக ஒரு 2 வகையான பாறை மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன பாறைன்னா, அந்த பாறைக்கு பேர் எங்கள் ஊரில் வந்து தரப்பாறைன்னு சொல்லுவோம். அந்த சின்னதாக இருக்கிற எல்லாத்தையுமே தரப்பாறைன்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த மீனுக்கு எங்கள் ஊரில் என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாறைக்கு பேர் மஞ்சப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த 2 பாறையும் தான் அதிகமாக வந்திருக்கு நம்ம மாமாவோட போட்டில். பாருங்கள், மஞ்சள் கலரில் தான் மஞ்சப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த பாறைக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. வேறு எந்த மீனுமே இல்லை, 2 வகையான மீன் தான் இருக்குது. பாருங்கள், அது வந்து வியாபாரிக்கிட்ட கொடுக்குறதுக்காக தான் அந்த பாக்ஸில் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. வியாபாரிகள் வந்து நம்ம கடைக்காரைக்கு வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ மீன் வந்தாலும் சரி, வியாபாரி வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து வியாபாரியை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. வியாபாரி எல்லாமே நம்மளை தேடி வந்துடுவாங்க. அவங்களும் பாக்ஸும் கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியும் அவங்களே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி மீனுக்கு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம். இந்த வலையில் வந்த மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வகையான தொழில் இருக்குது எங்கள் ஊரில். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கட்டு மரத்தை வச்சு கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட சம்பாதிச்சிடலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கட்டு மரம் வச்சுருந்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உழைப்பையும் போடணும், இப்போ தான் சம்பாதிக்க முடியும். பாருங்கள், இப்போ இந்த தொழிலுக்கு இப்போ எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க. உங்களோட தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 6 மணி போல் போவாங்க. 6 மணி போல் போய் மீனை வந்து முதல்ல பார்ப்பாங்க. சுற்று வட்டாரத்தை சுற்றி இந்த பார்க்கில் உள்ள மீனை பிடிக்கிறதான் அவங்களோட தொழில். பார்க்குள்ளே ஏதாவது மீன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது கூட்டமாக மீன் எல்லாமே போகும். அது வந்து மெயினாக ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள வந்து சம்மாட்டின்னு சொல்லுவோம். நம்ம மாமா தான், அவங்க தான் மீன் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சொல்கிறது தான் எல்லாமே. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, மீனை பார்த்துருவாங்க. மீனை பார்த்த உடனே மீனை பிடிச்சிட முடியாது. இது வந்து வேறு வளமாக கிடையாது. என்ன செய்வாங்கன்னா, மீனை சுற்றி வலைய விடுவாங்க. வலைய விட்டதுக்கப்புறம் நடுவில் வந்து மீன் இருக்கிற மாதிரி அமைச்சிக்கிடுவாங்க. அமைச்சு லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வலையை வந்து சுருக்கிக்கிட்டே வருவாங்க. இப்போ ஒரு 100 மீட்டரில் வந்து வலை விடுறாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி சின்னதாக கொண்டு வந்து மீன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சந்தித்து திரும்ப வந்து இந்த நாட்டுப்படகுல வந்து மீன் எல்லாத்தையும் ஏற்றுறது தான் அவங்களோட தொழில். இது வந்து சாதாரண தொழிலில் கிட்டத்தட்ட இந்த ஒரு 100 கிலோ மீனாக இருந்தாலும் இந்த மீன் எல்லாத்தையும் வத்தையில் இல்லை வள்ளத்தில் ஏற்றுறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். ரொம்பவும் பொறுமையாக இருக்கணும். ஏன்டா உடனே அவசரமாக பண்ண முடியாது அந்த தொழில். ரொம்பவும் பொறுமை முக்கியம். ஒன்று இருந்தால் விவரம் வந்து ரொம்பவும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே குழி ஓடுற ஆளாக இருக்கணும். அதாவது சங்குளிப்போம்னு சொல்லுவோம் தெரியுமா, அவங்களாம் தான் இருக்கணும். ஏன்னா எல்லாமே இந்த உள்நீச்சல் ஓடி தான் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்குங்க இந்த தொழிலை பொறுத்தவரை. ஏன்னா எந்த ஒரு மீனுமே வெளியே போகாமல் என்ன செய்வாங்கன்னா, ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த வலையை ஃபுல்லாக சுற்றி எந்த ஒரு சின்ன ஒரு கண்ணு கூட இல்லாமல் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தான் அந்த மீனை வந்து நம்மளால் பிடிச்சி கரையை கொண்டு வர முடியும். அப்படி தான் அந்த மீனை வந்து பிடிச்சி கரையை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கடல் வந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிலோ கிட்ட மீன் கொண்டு வந்திருக்காங்க. 10 பேர் போயிருக்காங்க. 10 பேருக்குமே மீனை ஒரு 15 கிலோ 20 கிலோ கிட்ட எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மீனை கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா கிட்ட கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த மீன் வந்து டிமாண்ட் அதிகம், விலையும் அதிகம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிலோ வந்து எப்படியும் ஒரு 200 250 ரூபா கிட்ட போயிடும். அந்த மஞ்சப்பாறை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 350 400 ரூபா கிட்ட போயிடும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கு குழம்புக்கு வாங்குறதா இருந்தால் டேரெக்டாக வந்து கடைக்காரில் வாங்கிடுவாங்க. அப்போ தான் வந்து விலை கம்மியாக இருக்கும், வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமாக போட்டு தருவாங்க. இப்போ ஒரு கிலோ இருந்துச்சு, 1 கிலோ வந்து மீன் கேட்டோம்னா விலையும் கம்மியாக இருக்கும், எடையும் ஒரு 1.5 கிலோ இல்லை 1 300 1 400 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க. அதனால என்ன செஞ்சுருவாங்கன்னா, டேரெக்டாக வந்து கடைக்காரில் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ எடை போட போகிறாங்க பாருங்கள். 2 பாக்ஸில் அள்ளியாச்சு. எப்படி எடை போடுறோம்னு பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து இந்த காட்டா தான் பயன்படுத்துவோம். காட்டாவும் பயன்படுத்துவோம், அந்த ஸ்கேல்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுவும் பயன்படுத்துவோம். பாருங்கள், இதை பயன்படுத்தி தான் இப்போ வந்து எடை போட போகிறாங்க. பாருங்கள், குழம்புக்கு வந்து சைடில் ஒரு ஆளாக வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக வந்து காசு கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் வந்து பாக்ஸ்லேயே போடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா கூடை கொண்டு வருவாங்க, கூடையிலையும் தட்டி கொண்டு போடுவாங்க. இந்த பாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 43 கிலோ கிட்ட இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எடை போடாச்சு. இதான் நம்ம மாமா. பாருங்கள், இவங்க தான் சம்மாட்டி. இவங்க தான் மாஸ்டர்னு கூட சொல்லலாம். இவங்க தான் மீனை பார்த்து இந்த இங்கிட்டு ஒரு 5 பேர் போங்க, அங்கிட்டு ஒரு 5 பேர் போங்க,
எல்லாமே மேப்பு சொல்கிறது எல்லாமே இவங்க தான். இவங்க சொல்கிறபடி தான் எல்லோரும் அந்த 10 பேருமே இவங்க சொல்கிற பேச்சு தான் கேட்டு நடக்கணும். இவங்க பேர் தான் சமாட்டின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், எடை போட்டாச்சு, கொடுத்தாச்சு. வியாபாரி வந்து அந்த ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க மீனை. அப்புறம் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து கடலுக்கு போகிறாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மீன் இருக்கான்னு முதல்ல போய் தேடுவாங்க. தேடி பிடிக்கிறதான் அவங்களோட வேலையை. மீனை பார்த்து மேலோட்டமாக மீனை பார்த்து தேடி பிடிக்கிறது தான் அவங்களோட தொழில். மீனை பார்த்த உடனே என்ன செஞ்சுருவாங்கன்னா, வலையை மறுபடியும் சுற்றிடுவாங்க. மறுபடியும் வந்து கரையை கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனால் எல்லா நாளும் இந்த மாதிரி மீன் கிடைக்குமான்னு கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி மீன் கிடைக்கும். கிடைக்கிற வரைக்கும் பிடிச்சிக்கிடுவாங்க. டெய்லியுமே இந்த மாதிரி மீன் வந்து கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க.